பிரெக்னென்ட் ஆனாலே இது வந்துருமோ அது வந்துருமோன்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பற்றி வருத்தப்படாதவங்களே இல்லை. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பேசுகிறோம். ஹாய், நான் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேஸ் ஸ்கின் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்ட் ஆயிட்ட பிறகு நம்ம அந்த குழந்தைய நர்ச்சர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்கின்லேயும் நம்ம பாடிலி சேஞ்சஸ்லேயும் நிறைய வித்தியாசம் நம்மளுக்கு வரப்போகுது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம்னு நான் சொல்லிட்டேன்ல. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபேஸ். ஸோ ஃபேஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னோட டோன் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக நேச்சுரலாக உங்களோட பர்த் கலரை விட சில பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேஸில் உங்களோட கலரோட டோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக மாறும். அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்லி அரவுண்ட் யுவர் மவுத், உங்களோட நோஸோட இந்த இடுக்கில், கழுத்தில், இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் ஆகும். இதை தவிர பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ், பிரெஸ்ட்டுக்கு கீழே, உங்களோட நிப்பிளோட கலர்ஸ், தொட சந்தில், இந்த மாதிரி ஏரியாலலாம் கண்டிப்பாக டார்க்கனிங் ஜாஸ்தியாக வரும். ப்ரைவேட் பார்ட்ஸில் கூட ஜாஸ்தியாக டார்க்கனிங் வரும். இதுதான் ரொம்ப பேசிக்காக நம்ம uneven skin tone or increase in pigmentation all over your body அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம பாடியில் உள்ளார நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ், ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு இன்க்ரீஸ்ட் பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ்னால தான் வருது. பேசிக்காக அவ்வளோதான். ஹார்மோன் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா பாடிலையும் ஸ்கின் ரிலேட்டட் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கட்டும், அதே ஹார்மோன் ரிலேட்டடானால உங்களுக்கு ஆக்னேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். ஃபேஸில் மட்டும் இல்லை, பாடி, அதாவது செஸ்ட்டு, கை, ஆர்மில், பேக்கில் கூட உங்களுக்கு ஆக்னேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். கம்மிங் ஆன் டு அதர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டேக்ஸ், மரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மட்டும் இல்லை, குட்டி குட்டி குட்டியாக கருப்பு கலரில் கழுத்தில், செஸ்ட்டில், ஃபேஸில், அந்த மாதிரிலாம் சின்ன 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 சின்னதாக திடீர்னு போட்ட மாதிரி இருக்கும். அது பேர் தான் டிபிஎன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிபிஎன்ஸுமே புதுசாக நிறைய வர ஆரம்பிக்கும். பயப்படாதீங்க, அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க கூட தேவையில்லை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் dreaded ஸ்கின் கண்டிஷன் தட் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரெக்னென்சி, ஸ்ட்ரெச் மார்க்ஸ். எந்தெந்த ஏரியாவில் வரும்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ஆளுக்கு டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட் காமனாக நம்ம வயிறு பகுதியில் வரது, தொட பகுதியில் வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ் தான். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஸ்கின் சில வித டேமேஜஸ்லாம் ஆகும். அந்த டேமேஜஸில் கொலாஜன் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது லூஸ் ஆகிறதுனால வர ஒரு சேஞ்சஸ் தான் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் தான் இருக்குது. ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு சில வழிகள் தான் இருக்குது. முழுசாக ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியாது, முழுசாக ட்ரீட்டும் பண்ண முடியாது. இட் இஸ் த மார்க் ஆஃப் யுவர் சைல்டு ஆர் ஆர்ட் ஆஃப் யுவர் சைல்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெச் மார்க் காமன். அதே மாதிரி நம்ம இச்சிங், ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின்னுமே ரொம்ப ரொம்ப காமன். மெயினாக அந்த வயிற்று பகுதியில் வர ஒரு கண்டிஷன் தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்காக பப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இச்சிங்க்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கிறது. இது காமனாகவும் இருக்கும், சம் அசோசியேட்டட்ஸ் நம்ம இன்டர்னல் ப்ராப்ளமாகவும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் எய்தர் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லாட்டி உங்கள் கைனகாலஜிஸ்ட் முக்கியமாக அவங்க கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் நார்மலாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் மூவிங் ஆன் டு இந்த மாதிரிலாம் வந்தால் இதெல்லாம் காமனாக வரப்போகுது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு, பிக்மெண்டேஷன் ஆல்ட்ரேஷனுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ப்ரெக்னென்சி சேஃப் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசேஷன் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பயோ ஆயில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் நோ தான் சொல்லுவேன். நீங்கள் நார்மல் மாய்ஸ்சரைசேஷன், என்ன ஆயில் பேஸ்ட் மாய்ஸ்சரைசேஷன் எடுத்துட்டு உங்களோட வயிற்று பகுதியில் தடவினாலுமே போதும். ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெச் மார்க்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அகெயின் மாய்ஸ்சரைசேஷன் தான். சில நீங்கள்லாம் லாக்டேஷன்லாம் முடிச்சிட்ட பிறகு ரெட்டினால் பேஸ்ட் க்ரீம்ஸ் இல்லாட்டி சர்டன் ப்ரொசீஜர்ஸ் லைக் MNRF, PRP அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸோட விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணலாம்.
இந்த டிபிஎன் ஸ்கின் டேக் அதெல்லாம் வந்துட்ட பிறகு ஆஃப்டர் யுவர் ப்ரெக்னென்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம லேசர்ஸ் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாலே போயிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிற போது அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி தடங்கள்லாம் வரைச்ச அதை நம்ம இஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய புது புது வீடியோக்கு இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.